மயிலாடுதுறையில் திருச்சி சிவாவை திருமதி திருச்சி சிவா என திமுக உடன்பிறப்புகளை வார்த்தை பிழையுடன் பேனர் வைத்து அவமதித்துள்ள சம்பவம் கேலி கூத்தாகி உள்ளது. சீர்காழியில் நடைபெறும் திமுக கூட்டத்தில் திருச்சி சிவா பங்கேற்கும் நிலையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் திரு என்பதற்கு பதில் திருமதி திருச்சி சிவா என பிழையுடன் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. திமுக உடன்பிறப்புகளே திருச்சி சிவாவை அவமதித்துள்ள நிலையில் தாய்மொழியாம் தமிழ் மொழியை காப்பதே தாங்கள்தான் என மார்தட்டிக் கொள்ளும் திமுகவினரின் பேனரில் பிழை உள்ளதை கூட கவனிக்க ஆள் இல்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சாலையோரம் நடந்து சென்ற முதியவர் உயிரிழந்தார். புலிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் முனியப்பன் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் செம்மேடு பகுதியில் சாலையோரமாக நடந்து சென்ற போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் முதியவரின் சடலத்தை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே மகளிர் உரிமை தொகை கிடைக்காத பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் கன்னத்தில் கை வைத்து காத்திருந்து மனு அளித்துச் சென்றனர். பனிதிவயல் கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பலமுறை விண்ணப்பித்தும் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து வட்டாட்சியரிடம் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழிப்பதாக வேதனை தெரிவித்த பெண்கள் நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரல சார், யாருக்குமே வரல. எங்கள் ஊரில் ஒரு 30 பேருக்கு வந்திருக்கு, மித்த யாருக்குமே வரல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே யாருமே நாங்கள் வாங்கவே இல்லை, அதனால தான் இங்கே வந்திருக்கோம். நான் 2-3 நேரம் பரமக்குடி தாலுகா ஆஃபீஸுக்கே போய் நடந்து பார்த்துட்டு வந்துட்டேன். அப்போ உங்களுக்கு இது பணம் போடுவோம், வெயிட்டிங்கில் இருக்குன்னு எங்களை அளக்களவு தான் பண்ணுறாங்க. எங்களுக்கு பணம் சேரவே இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த 1000 ரூபா வந்தால் ஒரு சிலிண்டர் வாங்கலாம், ஒரு மெடிக்கல் செலவுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிறோம். பெரம்பலூரில் கட்டுநர் சங்கத்தின் சார்பில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து விடிய அரசிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தால் தொடர்ந்து தொழில் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் தங்களது வாழ்வாதாரத்தை காத்திட விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை தொண்டாமுத்தூர் அருகே அடையாளம் தெரியாத இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டார். பூச்சியூர் பேருந்து நிறுத்தம் அருகே இளைஞர் ஒருவர் சாலையோரத்தில் நீண்ட நேரமாக மண்டியிட்ட நிலையில் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது இளைஞர் உயிரிழந்து கிடப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து இளைஞரின் உடலை மீட்ட போலீசார் உடற்கூராய்விற்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த தொண்டாமுத்தூர் போலீசார் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் குறித்து விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சி நிர்வாகத்தால் சேகரிக்கப்படும் குப்பைகள் அங்குள்ள வெள்ளாற்றின் கரையில் கொட்டப்படுவதால் பெரும் துர்நாற்றம் வீசி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திடக்கழிவு மேலாண்மை திட்ட வளம் மீட்பு பூங்கா இருந்தும் அதனை பயன்படுத்தாமல் ஆற்றிலும் சாலை ஓரத்திலும் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்த அவலத்தை தடுத்து நிறுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கள்ளக்குறிச்சியில் ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்ற பலமுறை மனு கொடுத்தும் விடிய அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருக்கோவிலூரை அடுத்த மொகலார் ஊராட்சியில் நீர்நிலைகளில் விடிய அரசு தானிய கிடங்கு அமைப்பதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஊராட்சி ஒன்றிய அலுவலரிடம் பலமுறை மனு கொடுத்தும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை கொழுமம் ரோடு ரயில்வே கேட்டில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பழனி செல்லும் சுமார் 18 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலையில் தொழிற்சாலைகள் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அமைந்துள்ளன. திண்டுக்கல் பாலக்காடு அகல ரயில் பாதையில் ரயில்கள் கடக்கும் போது உடுமலை பகுதியில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் காத்திருக்கும் நிலை உள்ளது. எனவே கொழுமம் சாலையை அகலப்படுத்தவும் ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் அமைக்கவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தாலுகாவில் விடிய அதிமுக அரசால் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாத்திமட்டம் கிராமத்தில் பல வருடங்களாக சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி கிராம மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் கட்டப்பட்டுள்ள கழிவுநீர் கால்வாய், பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட கட்டுமானங்களில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் விடிய அரசின் நீலகிரி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஆண்டிமுத்து ராசா மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் இருந்தும் இனியும் விடியாத கிராமமாக உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாமல் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் அவலம் நீடிக்கிறது. தீயனூர், குமுதக்குடி, வேப்பங்குளம் உள்ளிட்ட 3 கிராமங்களில் இருந்து போதிய பேருந்து சேவைகள் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் மற்றும் பணிகளுக்கு செல்வோர் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்ல வேண்டியுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு போதிய பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியா ஆட்சி நிர்வாகத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஊராப்பாக்கத்தில் 70 வயது மூதாட்டியின் அழகு நிலையத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதை கண்டித்து மின்வாரிய அலுவலகத்தில் அவர் தர்ணாவில் ஈடுபட்டார். வாடகை இடத்தில் கடை நடத்தும் விஜயாவிற்கு கட்டிட உரிமையாளர் தொந்தரவு செய்து வந்த நிலையில் 2 ஆண்டுகளாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் திமுக எம்எல்ஏ SR ராஜா தூண்டுதலின் பெயரால் காவல்துறை, மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக பாதிக்கப்பட்ட மூதாட்டி விஜயா குற்றம் சாட்டியுள்ளார். மின்சாரம் இல்லாமல் தனக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக விஜயா வேதனை தெரிவித்துள்ளார். எங்களை மிரட்டுறாரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே. அங்கே அவர் என்ன பண்ணுறாங்க, போலீஸுங்களும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க, வழி எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் கேஸும் நடந்துட்டு இருக்கு. இப்போ திடீர்னு பார்த்தா எங்கள் ஜென்ரேட்டரும் எடுத்து விற்றுட்டாங்க. அது இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி தாம்பரம் எம்எல்ஏ தான் அவங்க. ஏன்னா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போதே அவங்களுக்கு ஃபோன் அவங்கக்கிட்டே கொடுத்தாங்க. இந்த மாதிரி தாம்பரம் எம்எல்ஏ பேசுகிறாரு, பேசுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. தாம்பரம் எம்எல்ஏ தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறார், வேற யாரும் இல்லை. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே விடிய ஆட்சியில் அரசு பள்ளி அருகே திறந்த நிலையில் உள்ள கழிவுநீர் கால்வாயால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. சாயல்குடி அரசு தொடக்கப்பள்ளியில் கழிவுநீர் கால்வாய்கள் திறந்த நிலையில் இருப்பதால் பள்ளி மாணவிகளுக்கு டெங்கு, மலேரியா போன்ற மர்ம காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் திறந்த நிலையில் உள்ள கழிவுநீர் கால்வாயால் சாலை ஓரங்களில் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பிறந்தநாள் கேக் சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருமங்கலம் அருகே தங்கப்பாண்டியன் என்பவரது இளைய மகனின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக பேக்கரியில் கேக் ஆர்டர் செய்து பிறந்தநாளை கொண்டாடி உள்ளனர். இந்த நிலையில் கேக் சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு உடலில் அரிப்பு ஏற்பட்டு திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். சம்பவம் குறித்து தொலைபேசி மூலம் பேக்கரி கடையில் கேட்டபோது முறையாக பதில் கூறாததால் திருமங்கலம் நகர் காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் புகார் அளித்த நிலையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டில் 5000 ஆண்டுகள் பழமையான குழந்தையின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறை சார்பில் மதுராந்தகம் அருகே பாத்தூர் செட்டிமேடு பகுதியில் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்றன. இதில் புதிய கற்காலத்தைச் சேர்ந்த 9 முதல் 11 வயதுள்ள குழந்தையின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த எலும்புக்கூடு 5000 ஆண்டுகள் பழமையானது எனவும் இப்பகுதி கீழடியை காட்டிலும் காலத்தால் முந்தியது எனவும் தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி புதிய பேருந்து நிலையத்தில் அரசு நூலகம் இயங்கி வருவதால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் படிக்க முடியாமல் அவதி அடைந்து உள்ளனர். வந்தவாசி பேருந்து நிலையம் அருகே அரசு நூலகம் தற்காலிகமாக இயங்கி வருகிறது. இந்த நிலையில் பேருந்துகள் அதிக சத்தத்துடன் செல்வதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் படிக்க முடியாமல் அவதி அடைந்து வருகின்றனர். எனவே விடியா திமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து நூலகத்திற்கு தனி இடம் தேர்வு செய்து புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப வந்தவாசி புதிய பேருந்து நிலையத்தில் இருப்பதால் இங்கு தொலைவில் உள்ள மாணவர்கள் படிக்கிறதுக்கு மிகவும் சிரமமாக இருக்கின்றது. இங்கே பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருப்பதால் சத்தம் அதிகமாக இருக்கின்றது. இங்கே பெரியவர்கள் படிக்க முடியல, ரொம்ப தொலைவாக இருக்கிறதுனால அவங்களால படிக்க முடியல, கொள்ள முடியல, வர முடியல, இவ்வளோ தொலைவு இருக்குது போக முடியல. அங்கே அருகில் இருந்தாங்கன்னா எல்லாருமே மையப்பகுதியில் இருந்தாங்கன்னா எல்லாமே படிப்பாங்க, கொள்வாங்க. புதிய கட்டிடம் கட்டி தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடலூரில் NLC இந்தியா நிறுவனத்தின் முன்பு ஒப்பந்த தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தின் முதலாவது சுரங்கத்தில் ஒப்பந்த காலம் முடிவடைந்து தொழிலாளர்கள் பலர் மற்றொரு ஒப்பந்தத்தில் பணிக்கு சேர்க்கப்பட்ட நிலையில் 9 தொழிலாளர்கள் மட்டும் பணியில் இருந்து நீக்கப்பட்டனர். இதனால் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று கூறி 9 தொழிலாளர்களும் முதலாவது சுரங்கம் நுழைவாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டத்தில் மூதாட்டி இறங்கும் முன் பேருந்தை இயக்கிய அரசு பேருந்து ஓட்டுநரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.
வேலூர் ஆரணி சாலையில் ஓட்டேரி பேருந்து நிறுத்தத்தில் நின்ற அரசு பேருந்தில் இருந்த மூதாட்டி ஒருவர் கீழே இறங்கிக் கொண்டிருக்கும் போதே ஓட்டுநர் பேருந்தை இயக்கியுள்ளார். இதனால் கூட்டத்தில் சிக்கிய மூதாட்டி நிலை தடுமாறி கீழே விழுந்து கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கீழே விழுந்த மூதாட்டியை கல்லூரி மாணவிகள் மீட்டனர். மேலும் அரசு பேருந்து ஓட்டுநரின் செயல் தற்போது சிசிடிவி காட்சியாக வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இழுவை மடிவலைகளை தடை செய்ய கோரி 2வது நாளாக மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் தாலுகாவில் விசைப்படகு மீனவர்கள் பயன்படுத்தும் இழுவை மடி வலைகளால் நாட்டுப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் விசைப்படகு மீனவர்களால் தாக்கப்பட்ட 2 நாட்டுப்படகு மீனவர்கள் உயிரிழந்துள்ளனர். இதற்கு நீதி கேட்டு நாட்டுப்படகு மீனவர்கள் தொடர்ந்து 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. எனவே உயிரிழந்த மீனவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சிட்லப்பாக்கத்தில் வேகத்தடையை கவனிக்காமல் 2 மகன்களுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் தூக்கி வீசப்பட்டு பலியான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சேலம் கிழக்கு ராஜபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் சென்னையில் குடும்பத்துடன் தங்கி கட்டிட வேலை பார்த்து வந்துள்ளார். 2 மகன்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற கோவிந்தராஜ் வேகத்தடையை கவனிக்காமல் மோதியதால் தூக்கி வீசப்பட்டு மின்கம்பத்தில் மோதி பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மகன்கள் கண்முன்னே விபத்துக்குள்ளாகி தந்தை பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஆலங்குளத்தில் செயல்படும் அரசு சிமெண்ட் ஆலையில் பணியாற்றும் சீனியர் சூப்பர்வைசர் உதவி மேலாளரை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆலங்குளத்தில் செயல்படும் தமிழ்நாடு அரசு சிமெண்ட் ஆலையில் ராதாகிருஷ்ணன் என்பவர் நிர்வாகத்தில் ஊழல் செய்த அதிகாரி மீது புகார் அளித்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டார். இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் ராதாகிருஷ்ணனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தும் அமல்படுத்தாமல் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உதவி மேலாளர் உதயகுமார் ஆலையில் இருந்த பொருட்களை திருடியதாக ஆலை வாசலில் சக ஊழியர்களுடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். ஊழல் செய்த அதிகாரி மீது புகார் அளித்த காரணத்தினால் என்னை தற்காலிக பணி நீக்கம் செய்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்புகளை எனக்கு சாதகமாக பெற்றும் 14 மாதங்களுக்கு மேலாகியும் தீர்ப்பை அமல்படுத்தாமல் காலதாமதப்படுத்தி வருகிறார்கள். இதுபோக அந்த செய்த அதிகாரி பெயர் உதயகுமார், உதவி மேலாளர், பணி நிர்வாகம். அவர் போலி ஜாதி சான்றிதழ் கொடுத்து இந்த ஆலையில் பணிபுரிந்துள்ளார். சுமார் 1 கோடி ரூபாய் பெருமானமுள்ள பொருட்களை திருடியுள்ளார். பூந்தமல்லி அருகே குளத்தில் மூழ்கி 7 வயது சிறுவன் பலியாகியுள்ளார். பாரிவாக்கத்தைச் சேர்ந்த இளங்கோவின் மகன் சுஜித் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளான். வீட்டின் அருகில் வசிக்கக்கூடிய நபருடன் குளத்தில் மீன்பிடிக்க சென்ற நிலையில் சிறுவன் குளத்தில் தவறி விழுந்து தத்தளித்துள்ளான். சுஜித்தை மீட்டு பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர். தகவலறிந்த போலீசார் சிறுவன் உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் 5 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. சேலத்திலிருந்து தருமபுரி வழியாக பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தொப்பூர் கணவாய் சாலையில் லாரி, கார்கள் உள்ளிட்ட 5 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. வாகனங்களில் பயணித்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் வாகனங்கள் பலத்த சேதமடைந்தது. இந்த விபத்தால் போக்குவரத்து ஒரு வழிப்பாதையில் மாற்றிவிடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சந்தைக்கான ஏலம் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து விவசாயிகள் ஒன்றிய அலுவலக நுழைவு வாயிலின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராசிபுரம், புதுச்சத்திரம் பகுதிகளில் வாரச்சந்தைக்கான உள்பகுதி மற்றும் வெளிப்பகுதியில் கடை அமைப்பதற்கு நடைபெற இருந்த ஏலத்திற்கு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து விவசாயிகள் வந்திருந்தனர். அப்போது திடீரென அதிகாரிகள் ஏலம் ரத்து செய்யப்படுவதாக கூறியதை அடுத்து விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் புதுச்சத்திரம் ஊராட்சி அலுவலக நுழைவாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஆட்சியில் விவசாயிகள் வாட்டி விதைக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
தஞ்சை மாவட்டத்தில் விடியா அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கால் பயிர்கள் தண்ணீரின்றி கருகியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் கருகி வரும் நிலையில் உள்ள நெற்பயிர்களை மாவட்ட ஆட்சியரிடம் காண்பித்து நியாயம் கேட்டனர். விடியா அரசு அதிகாரிகள் சரியாக பார்வையிடாததால் அரசு திறந்துவிட்ட தண்ணீர் விவசாய நிலங்களுக்கு வராமல் ஆற்றில் சென்று விட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் உடனடியாக அரசு ஏக்கருக்கு 25,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். 2 TMC தண்ணி திறந்தாங்க. தண்ணி வேணும், நாங்கள் தொடர்ந்து போராடணும். தண்ணி திறந்தாங்க. மதகெல்லாம் ஒழுங்காக இல்லாமல் எந்த வயலுக்கும் போகலங்க. கடமடைக்கும் தண்ணி போகல, முதல் மடைக்கும் போகல. எங்கெங்கேயே தேவையில்லாத தரிசு நிலத்துக்கு தண்ணி போய் விளைச்ச இவங்க நம்பி தான் நாற்று போட்டோம். இதுக்கு விளைந்த நெல்கள் பூரா எங்களுக்கு காஞ்சி போய் ஏக்கருக்கு 25,000 எங்களுக்கு கை நஷ்டப்பட்டு தூக்க மாட்டி சாகலாம்னு இந்த ஆட்சியில் இருக்கோம். தயவு செய்து இந்த விவசாயிகளுக்கு நிவாரணமோ இழப்பீடோ வழங்கணும்னு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை கொடுத்துருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரின் பல பகுதிகளில் தங்கள் தொகுதி எம்பியை காணவில்லை என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனியை கண்டா வரச் சொல்லுங்கள் என்றும் அவரை எங்கேயும் காணவில்லை எனவும் அச்சிடப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கும் நிலையில் தற்போது வரை எம்பி யாரையும் சந்திக்க வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.